ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல புதுசா ஆட்சி அமைச்சிருக்கிற தமிழக வெற்றி கழகம் ஐயா விஜய் அவர்கள் வந்து தனிச்சு நின்று நான் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லி தனிச்சு நின்றுக்கிறாரு. ஆனா இவருக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபி மத்திய அரசுல இருந்து வந்திருக்குது. Z+ கொடுத்திருக்கிறாங்க. மொத்தம் 56 பேர் சுழற்சி முறையில வேலை செய்வாங்களாம். 5 கார்கள், துப்பாக்கி தொலைக்காத கார்கள், ஆயுதம் தாங்கிய போலீஸோட போவாங்களாம். இப்போ இது விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருக்காங்களா இல்ல பாகிஸ்தான்ல முதலமைச்சரா இருக்காருன்னு ஒரு சந்தேகம் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க நீங்க புதுசா ஒரு கொஸ்டினா கேட்கறீங்க? இதுக்கு முன்னாடி ஸ்டாலின்லாம் இல்ல சைக்கிள்ல போயிட்டு இருந்தாரு. ஐயா அவரு 12 கார்ல போகும்போதே கோர்ட்ல ஆர்டர் போட்டு அது 6 கார் இது பண்ணாங்க. இப்ப இவரை சுத்தி வந்து ஒரு 25 காருக்கு மேல போய் பறக்குது. இப்ப கார் நம்புறாங்க நமக்கு பிரச்சனை. எல்லாருமே இங்க இருக்கிறவங்க மொத்த பேருமே பாகிஸ்தான்ல இருக்கிறதா நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இவனுக்கு யாருமே மக்களுக்காக அரசு செய்யறது, ஆட்சி செய்யறதுக்காகவோ மக்கள் பணி செய்யறதுக்காக எவனும் வரல. பெருமைக்கு பண்ணி மேய்க்கணும், கூடவே இந்த இந்த பந்தாவெல்லாம் அனுபவிச்சுக்கணும். இவனுக்கே பயம்தான். ஏன்னா இவன் மக்களுக்கு எதிரான ஆட்சி செய்யறனால எவனாவது போட்டுற போறான்ற பயம் இவனுங்களுக்கு இருக்கதான் செய்யுது. இவன் மக்கள் ஆட்சி செஞ்சானா இவன் மக்களை பார்த்து பயப்பட போறான். என் மக்களுக்காக நான் வேலை செய்ய இவரு நம்ம காமராஜர் ஐயா சொன்ன மாதிரிதான். ஏன்டா எனக்கு முன்னாடி சங்கூதின்னு போற, நானே சுடுகாட்டுக்கு போறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சைரன் வச்ச வாகனத்துல திருப்பி அனுப்புனாரு. அந்த மாதிரி சொல்றதுக்கு இங்க எவனுக்கு திராணி இருக்கு? ஏன்னா அவர் மக்களுக்காக ஆட்சி செஞ்சாரு. அவர் வந்து வர்றாருனாலே ஐயா அவருக்கு வழி விடுங்க, அவர் வந்து நமக்காக தான் வேலை செய்ய போறாரு, மக்களை வழி விட்டுருவான். புரியுதா? அப்ப அவர் வந்து மக்கள் பணி செய்ய போற, அவர் மேல எந்த தாக்குதல் நடக்க போறது இல்லை. ஏன்னா மக்களுக்காக உண்மையாவும் நேர்மையாவும் ஆட்சி செய்யறதுனால அவருக்கு எந்த எதிர்ப்பும் வரப்போறது இல்லை. இவங்க செய்யறது மொத்தமே கார்பரேட் அரசியல். தான் ஒரு கார்பரேட் அரசியல் தான் செய்ய போறேன்ற சிம்பாலிக்கா வர்றதுக்கு தான் இவர் கோட்டு சூட்டு போட்டு வந்தாரு. நான் குற்றம் சாட்டுறேன். முடிஞ்சா எதிர்த்து சொல்லு. ஏன்னா உன்னை இந்த ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறதே ஒரு கார்பரேட்ன்றது இன்னைக்கு எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாய் இருக்குது. நீ வந்து இவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரெல்லாம் இல்லைன்றது வந்து கூடிய விரைவில் வெளிச்சம் போட்டு காட்டப்படும். நீ ஒரு இத்தனை சீட்டுக்கு ஒரே நின்ன முதல் தேர்தலே ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த திராணிலாம் உனக்கு கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதெல்லாம் எப்படி நிகழ்த்தப்பட்டதுன்றது கூடிய விரைவில் வெட்ட வெளிச்சமாக்கப்படும். இவர் சொல்றாரு, நான் தனிச்சு நின்று மக்கள்கிட்ட தனிப்பெரும்பான்மை பெற்று சுத்தமான தூய்மையான மக்களாட்சி கொடுக்க போறேன்னு. என்ன தூய்மையான மக்களாட்சி கொடுக்க போற? இப்ப இருக்கிற 108 பேர் 107 பேர்ல நீ சொல்லு, உன் கட்சி நேரடியா தாவேகா சார்ந்தவன் எத்தனை பேர்னு ஒரு நாள் சொல்ல முடியுமா? உன்னை சுத்தி இருக்கிற மொத்த பேர் வந்து பிஜேபி காரன், திமுக காரன், அதிமுக காரன். இதெல்லாம் இது ஏற்கனவே உன் கட்சி சின்னத்துல நின்று வெற்றி பெற்றவனே ஒரு கலவை கூட்டம். இதுல அடுத்த கட்சியில இருக்கிறவனையும் நீ வந்து கூட்டணிக்கு கூட்டிட்டு வர, அதுவும் ஏடிஎம்கே காரன், டிஎம்கே காரன். ஆக மொத்தத்துல உனக்கு உடம்புல ஒரிஜினல் ரத்தம் ஓடவே இல்லை, சாக்கடை எல்லா ரத்தமும் கலந்த ரத்தம் தான் ஓட போகுது. இதோட அவுட்புட் என்ன இருக்கும்? தூய்மையா இருக்கிறதுக்கு வேலையில்லை. சொறி, சிரங்கு, நோய் இதெல்லாம் வரதான் செய்யும். உடம்பு முழுக்க வரும். அதை உன்னால தடுக்கவே முடியாது. ஏன்னா ரத்தம் பியூரிஃபை இல்லாட்டி இது எல்லாம் வெளிப்படும், உடல்ல வெளிப்படும். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இடமா வெளிப்படும். இப்ப அப்படி வெளிப்பாடு தான் வந்து இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சரா பதவியேற்றிருக்கிற வெங்கட்ராமன், RSS பிஜேபியோட பின்னணி கொண்டவர். இன்னைக்கு பிஜேபி இந்த தமிழ்நாட்டுல என்ன மாதிரி ஒரு கல்வி திட்டத்தை அமல்படுத்தணும்னு இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதை இன்னைக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கிற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பிஜேபி ஆளை கல்வித்துறை அமைச்சரா போட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம கல்வியில வந்து காவி சாயம் பூசப்படும். இவன் சொன்னால எங்களுடைய இதை காப்பாற்ற வந்தாங்க, அதாவது சிறுபான்மையினத்தை காக்க வந்த காவலர்னு சொல்லி இவனுங்களை ஓவர் பில்டப் கொடுத்தானுங்கள. இன்னைக்கு சிறுபான்மையெல்லாம் என்ன ஆக போகுதுன்றது இன்னும் ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ணாதீங்க. இன்னும் வித்தின் 3 months உங்களுக்கு பல விஷயங்கள் தவறு கடற்கரை அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஏன்னா இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு குடப்பிடியில ஆட்சி கவுந்துடக்கூடாதுன்றதுக்காக என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் வேக வேகமா செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி செய்ய ஆரம்பிச்சுக்கிற ஒரு வேலை தான் வந்து இந்த ரிக்கி பாண்டேன்னு ஒரு ரிக்கி பண்டிட்னு ஒருத்தர் ஜோசியர், அவரோட ஆஸ்தான ஜோசியர். அந்த ஜோசியர் எப்படி விஜய்க்கு வந்தாருன்னா அமித்ஷாவால் அனுப்பப்பட்டவர். அமித்ஷா வந்து அனுப்பி இன்னைக்கு வந்து இவர் வெற்றி பெறுவான்னு சொன்னாரு, இவ்வளவு சீட்ல வெற்றி பெறுவான்னு சொன்னாரு, அவ்வளவு சீட்ல வெற்றி பெற்றாரு, இவ்வளவு ஆட்சி அமைப்பாரு சொன்னாரு, ஆட்சி அமைச்சிட்டாரு. இன்னைக்கு அதெல்லாம் சொல்லி நடந்துட்டனால அவருக்கு நேரடியா முதலமைச்சருடைய தலைமை ஆலோசகரா அரசாங்க வேலையா பதவி நியமனம் செஞ்சிருக்கிறாங்க.
இது மாதிரி ஒரு கீழ்த்தரேன் அப்படி என்ன அவசரம்? ஃபர்ஸ்ட் இன்னைக்குதான் ஃப்ளோர் டெஸ்டே நடக்குது. சட்டசபையில உன்னோட பெரும்பான்மையை நிரூபிக்கிறதே இன்னைக்குதான். இன்னைக்கு தேதி 13. 13ஆம் தேதி தான் நியமனமே நடக்க போகுது. ஆனா 12ஆம் தேதியே அவங்களுக்கு நியமனம் பண்ணிட்டீங்க. அரசு ஆலோசகர், முதலமைச்சருடைய தலைமை ஆலோசகரை நியமனம் பண்ணிருக்கீங்க. எப்படி? ஏன்? என்ன அவசரம்? என்ன அவசரம்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிர்மல்குமார், அவனும் பிஜேபி RSSல உள்ள ஆளு. உன்னால இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப நீ தாவேக அரசு கொடுக்க போற? பிஜேபி கவர்மெண்ட் செய்யறதுக்கு உனக்கு இப்ப இவ்வளவு பேம்பர் பண்ணி உனக்கு கொண்டு வந்தது பிஜேபி தான். பிஜேபியோட பின்புலத்துல அந்த ரூட் மீடியான்ற ஒரு மாஃபியா கும்மலால மக்களை மடையர்களாக்கி அந்த ஓட்டை வாங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டை நாசனம் பண்றதுக்கு நீ ஒரு ஆட்சி அமைச்சிருக்கிற. கூடிய விரைவில் இந்த மக்கள் உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு தலை மேல தூக்கி வச்சு ஆடுனாங்களோ அது கூடிய விரைவில் கீழே தூக்கிப்பட்டு மிதிக்கப்படும். இந்த நீ போச்சு இவ்வளவு நாள் ஏதோ 30 வருஷமா அரிதாரம் பூசி நடிச்சல்ல, அந்த அரிதாரெல்லாம் கிளஞ்சி உன்னோட உண்மை முகம் வெளிப்படும். நன்றி.